ஒரு 3 வயசு கிட்ட 2.5 வயசு குழந்தை ஒன்று பீகாரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 10:30 மணிக்கு வந்து நம்ம ஓபிக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கும்முடிப்பூண்டி ஜிஹெச்லேருந்து ரெஃபர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தை வரபோதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சிக்காக இருந்துச்சு. அதுக்கு அடி வயிற்றுல மோஷன் போகிற இடத்துல கொஞ்சம் ப்ளீடிங்கும் இருந்துச்சு. உடனே நாங்கள் இம்மிடியட்டாக அட்மிஷன் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரின்னு கேட்டபோது பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர், அதாவது நமக்கு அதே குரூப்பை சேர்ந்தவர், அவர் வந்து அந்த குழந்தைய வந்துட்டு இதுக்கு முன்னாடி கூட பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு சொல்றாங்க. அதனால கூட்டிட்டு போனதுல யாருக்கும் ஒரு சந்தேகம் வரல போல இருக்குது. ஸோ 4:30 மணிக்கு போயிட்டு காணொன்னு தேடுற போது தான் ஒரு 5:30 மணி போல பார்த்துருக்குறாங்க. உடனே கும்முடிப்பூண்டி ஜிஹெச்சுக்கு போயிட்டு இங்கே நம்ம கிட்ட கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்தபோது நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டு உடனே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்தோம். கொஞ்சம் நேரத்தில் வென்டிலேஷன் சப்போர்ட்டு, அப்புறம் பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இனோட்ரோபிக் சப்போர்ட் எல்லாம் கொடுத்தோம். நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்துட்டு பீடியாட்ரிக் ஆப்ரேஷன் டாக்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக கொஞ்சம் லோக்கலாக கன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் மாதிரி கொஞ்சம் பண்ணாங்க. அப்புறம் மோஷன் போகிற இது கூட டேமேஜாக இருக்கனால குடலை கொஞ்சம் எக்ஸ்டீரியஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 4:30 அந்த டைமில் வந்துட்டு பேபி கொஞ்சம் ரொம்ப சிக்காச்சு. அப்புறம் மார்னிங் 7 o'clock போல் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பிரீத்திங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 7:30க்கு நாங்கள் டெத்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ பேஷண்ட் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ பாடி என்ன சார் இல்லைங்க, அதுக்கு வந்து அந்த 2.5 வயசு குழந்தை தான். அந்த பெண்ணுறுப்பு இடம் எல்லாமே ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதாகிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகி ஒரே ப்ளீடிங்கு. மோஷன் போகிற இடமும் அதே மாதிரி ப்ளீடிங்கு. பட் டாக்டர்ஸ் உடனே பார்த்து எக்ஸாம் பண்ணது ஃப்ராக்சர்ஸும் இருந்த மாதிரி தெரியல. பட் இந்த இன்ஜுரிஸ் சிவியராக இருந்ததுனால உடனே ரெசஸ்டேட் பண்ணிட்டு இது பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து சர்ஜரி கூட்டு போயிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் இதுக்குன்னே குழந்தைக்குன்ட்டு ஆப்ரேட் பண்ணுற டாக்டர்ஸ் போலீஸ் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ண ட்ரை பண்ணாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாமே கொடுத்துட்டு வென்டிலேஷன் போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த மோஷன் போகிற இடம் டோட்டலாக டேமேஜ் பண்ணாங்க. குடல் எக்ஸ்டீரியஸ் பண்ணுவாங்க. அது டெம்பரரியாக வந்து குடலை வெளியே அதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணியும் நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஐசியூ கேர்ல இருந்துட்டும் கூட பாப்பா வந்து ரெக்கவர் ஆகலை. சிவியர் பிளட் லாஸ் முதல்ல இருந்திருக்குது. ஏன்னா ஒரு 4:30 மணிக்கு நடந்திருக்குது. எங்ககிட்ட வந்தபோதே 10:30 மணி ஆகிப்போச்சு. கும்முடிப்பூண்டிக்கு ரெஃபர் பண்ணி இங்கே வரப்போது இதாகிடுச்சு. ஸோ உடனே ரெசஸ்டேட் பண்ணி ஒரு 11:00 11 அதுக்குள்ளேயே நமக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ப்ரொசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நமக்கு அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கோலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, குடல் எக்ஸ்ரேஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரோட்டோகால் வைஸ் எல்லாமே நமக்கு பண்ணிட்டோம். அதாவது இந்த மாரிபண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கண்ணை மூட்டிட்டு ஒரு ட்ரௌசியா இருந்து தட்டி ரொம்ப கீழே அந்த மாதிரி பண்ணதான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். மற்றபடி இல்லை. அந்த பிளட் லாஸ் அந்த மாதிரி பெயின் அதுக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா, ஒரு சிவியர் டேமேஜ் இருக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்த வரையும் என்ன நடந்திருக்கும்னு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம்? ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதான் இமீடியட்டாக ரிசீவ் பண்ண உடனே அந்த லோக்கல் ஏரியாஸை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நமக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் உடனே கொடுத்துருக்காங்க பேக்ட் ரெட் செல்ஸ்ன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் பிபி கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு இனோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம், டோபாமின் டோபிட்டாமின் அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் பிபி ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்ஜரி எடுக்க முடியும். ஸோ பண்ணிட்டு வென்டிலேஷன் சப்போர்ட் கொடுத்துட்டு உடனே நமக்கு சர்ஜரிக்கு டேக் அவுட் பண்ணோம். ஸோ லோக்கல் ஏரியாஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க முதல்ல. அதுட்டு பண்ணிட்டு அந்த மோஷன் போகிற இடம் கொஞ்சம் பிளாக் ஆயிருந்ததுனால அந்த குடலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ரீஸை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அதாவது நமக்கு சாப்பிட்டா கூட ஃபுட் அது வரையும் டைஜஸ்ட் ஆகி வெளியே வர மாதிரி இது நமக்கு நார்மல் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர். அதுட்டு என்னங்க இல்லை வெளியே அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை. அந்த லோவர் இதில் மட்டும்தான், வேற மட்டும் இது தெரியல. ஏன்னா அவர் ரெகுலராக வந்து அப்பப்போ கூட்டு போய் பிஸ்கட்லாம் வாங்கி கொடுக்குற ஆளாம். அவங்க இதிலே உள்ள இருக்கிறாங்க போல இருக்கு. முதல்ல யாரும் சொல்லல போல இருக்கு. இல்லை அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதில் என் பேரில் தெரிஞ்சிருக்கு. இல்லைங்க, அது ஒரு ஷாக் மாதிரி. அது அதாவது குழந்தைக்கு அதால ஒன்றும் சொல்ல பேச்சு தெரியாது. அந்த பிசிக்கல் வயலன்ஸ் ஒன்று, பிளட் லாஸ் ஒன்று, அது 2 தான் மேஜர் இஷ்யூஸாக இருக்கும் நமக்கு. முடிஞ்சிருச்சுங்க. இல்லை முடிஞ்சிட்டு பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுவோம். இல்லை இப்போ தான் முடிஞ்சது. நமக்கு முடிஞ்சே ஒரு என்ன சொல்ல ஒரு 1 hour முன்னாடி தான் முடிஞ்சிருக்கோம். 1.5 hours தான் முடிஞ்சிருக்கோம் நமக்கு. ஏன்னா இதில் எதுவும் வராது நமக்கு. இந்த கையில் கொடுத்த டெத் ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கிறதுல நமக்கு அந்த இப்போ வராது. அது வந்தோடனே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் அதுட்டு தேங்க்யூ வெரி மச்.